நோய்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் வியாதிகள். 2வது நமக்கு நாமே குணப்படுத்த முடியாத வியாதிகள். நமக்கு நாமே குணப்படுத்த முடியாத வியாதின்னா என்ன? திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உறுப்பு சேதாரம் ஆயிடுச்சு. கீழ விழுந்து மண்டை உடைஞ்சிருச்சு. ஒரு கத்தி எடுத்து உள்ள உடம்புக்குள்ள சொருகிருச்சு. ஒருத்தர் துப்பாக்கில சுட்டுட்டாரு. புரிஞ்சுங்களா? இந்த மாரி எமர்ஜென்சி. இதற்கு இந்த வைத்தியத்தில் சரி செய்ய முடியாது. பிறக்கும்போதே சில உறுப்புகள் ஊனமா இருக்கிறது, இல்லாம இருக்கிறது, டேமேஜா பொறக்கிறது. அதையெல்லாம் சரி பண்ண முடியாது. புரிஞ்சுக்கங்க. நோய்கள் 2 வகைப்படும். நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் வியாதி, நமக்கு நாமே குணப்படுத்த முடியாத வியாதி. இந்த வகுப்பு நீங்க முழுசா கலந்துக்கும் பொழுது, முடியாத வியாதிக்கு நீங்க டாக்டர பார்க்கலாம், ஆப்பரேஷன் பண்ணலாம், மருந்து மாத்திரை சாப்பிடலாம், எங்க வேணா போலாம். நான் வேண்டான்னு சொல்லல. பொதுவா இயற்கை வைத்தியம் பண்றவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, எதுக்குமே நீங்க டாக்டர பார்க்காதீங்க. எதுக்குமே மருந்து சாப்பிடாதேங்கிறாங்க. அது தவறு. நம்மளால முடிஞ்ச நோய்களுக்கு வேண்டாம். முடியாத நோய்களுக்கு போலாம். 100ல இந்த உலகத்துல ஒரு நோய் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், 100 நோய் இருக்குன்னா, 100ல 95 வியாதிக்கு மருத்துவரோ, மருத்துவமனையோ, மருந்தோ தேவையில்லை. நமக்கு நாமே குணப்படுத்த முடியும் நோய் வந்து 95%ங்க. முடியாத நோய்ங்கிறது 5% தான். அப்போ நாம இனிமேலு எந்த வியாதி வந்தாலும் நமக்கு நாமே குணப்படுத்த முடியும். இதற்கு பெயர் தான் செவி வழி தொடு சிகிச்சை.